ஹலோ டியர்ஸ், நம்ம இன்னைக்கு ரவையோட பயன்கள் தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கோங்க. ரவை உப்புமாவா அப்படின்னு தெரிச்சு ஓடுறவங்கலாம் பார்த்துருக்கோம். ஏன் நம்ம வீட்டிலேயே கூட அது நடந்திருக்கும். ஆனா நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமாங்க ரவை எதுல இருந்து தயாரிக்கிறாங்க, அதுல என்னென்ன பயன்கள்லாம் இருக்குன்னு? அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. இந்த ரவையை தயாரிக்க கோதுமை, அரிசி, மக்காச்சோளம் பயன்படுத்துறாங்களாங்க. ஆனா நம்ம பயன்பாட்டுல அதிகமா இருக்கிறது கோதுமை ரவை தான். அதனால நம்ம அதோட பயன்களை பார்க்கலாம். கோதுமையோட நிறத்துக்கு ஏத்த மாதிரி ரவையோட நிறம் மாறுபடும் சொல்றாங்க. ரவையில வைட்டமின் பி, வைட்டமின் இ சத்துக்கள் அதிகமா இருக்காம். இது நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுதுன்னு சொல்றாங்க. ரவை எலும்போட அடர்த்தியை அதிகரிக்க செய்து அது ஆரோக்கியமாவும் உறுதியாகவும் வச்சிருக்காங்க. ரவை இதய நலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இதய செயலிழப்பு, மாரடைப்பு ஏற்படாம தடுக்குதாங்க. ரவையில பொட்டாசியம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அது சிறுநீரகத்துக்கு ரொம்பவே நல்லதான். சிறுநீரகத்தோட செயல்பாட்டை அது விரிவாக்குதான். ரவையில இருக்க இரும்பு சத்து ரத்த ஓட்டத்தை சீரா வச்சிருக்க உதவுதுன்னு சொல்றாங்க. ரத்த சோகை வராம தடுக்குதான். இந்த ரவையில செய்யற டிஷ் எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்குங்க. அதனால நம்ம இது பிரேக்ஃபாஸ்டா செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. சிலருக்கு இந்த ரவையில இருக்க குளூட்டன் ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க. அலர்ஜியை ஏற்படுத்துமா. அவங்க மட்டும் ரவையை தவிர்க்கிறது நல்லது. மற்றவங்க எல்லாருமே இந்த ரவையை யூஸ் பண்ணி பயன்பெறலாங்க. ரவையில என்னென்ன பயன்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம்.